தாடகையினுடைய அகலிகையினுடைய ஒரு சாப விமோசனத்தை பற்றி பார்த்தோம். அகலிகையினுடைய சாப விமோசனம், அகலிகைக்கு விஷயங்கள் நடந்தது, அவளுடைய வாழ்க்கையிலே அவள் பட்ட இன்னல்கள், அதன் பிறகு அவளுடைய சாபம் நீங்கியது, எதனால் அவளுக்கு அந்த சாபம் ஏற்பட்டது அப்படிங்கிற கதையும் பார்த்தோம். அது முடிந்த பிறகு அழகாக விஸ்வாமித்திரர் என்று சொல்லக்கூடிய தவசி, அந்த மகா முனிவர் அப்படியே என்ன சொல்றது, அதிசயித்து போய் ராமனை பார்க்கின்ற பொழுது இழக்கூடிய ஒரு பாட்டை நம்ம பார்த்தோம். அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசி. அந்த பாட்டினுடைய வரிகளாக நம்ம பார்த்தது அருமையான பாட்டு. இந்த பாட்டு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டா தான் இருக்கும். எவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் உயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இது கம்பன் இந்த வரிகளை வண்ணம் வண்ணம்னு உபயோகித்த வரிகளை ரசித்து பின்காலத்திலே கவியரசு என்று சொல்லக்கூடிய கண்ணதாசன் கூட சில பாடல்களிலே வண்ணம் வண்ணம் வண்ணம்னு யூஸ் பண்ணி எழுதியிருக்க. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதற்கு முன்மாதிரியாக இருந்தவன் கம்பன். கம்பனுடைய தாக்கம் அந்த மாதிரியான ஒரு பாட்டை கொடுத்து. அப்ப என்ன சொல்ல வரார் இந்த இடத்துல? விஸ்வாமித்திரர் நிகழ்ந்து போய் ராமனுடைய அந்த ஆச்சரியமான செயலை பார்த்து அவன் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. எவ்வண்ணம் நிகழ்ந்தவன். இது என்னன்னு சொல்றதுங்கிறதுனால அவரால் எதுவுமே சொல்ல முடியல. இவ்வண்ணம் நிகழ்ந்தவன், இப்படி முடிஞ்சு போச்சு. இனி இந்த உலகுக்கெல்லாம், இந்த உலகம் எல்லாம் உய்ய வேற ஏதாவது வண்ணங்கள் இருக்குமாங்கிறது தெரியலேன்னுட்ட விஸ்வாமித்திர மனசுக்கு தோணி போச்சு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடை தேர ராமன் என்கின்ற ஒருவன் தான் வழி என்பதை உணர்ந்து விட்டான் விஸ்வாமித்திரன். இந்த உலகுக்கெல்லாம் உயர் வண்ணம் உருவதுண்டு. ஏன் அப்படி நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றார்? மைவண்ணத்து அரக்கி போரில். யாரு? தாடகை. தாடகை எப்படி இருக்கா? மை வண்ணமா இருக்கா. அவ கருப்பா தான் இருக்காங்கிறத குறிப்பா சொல்ற கம்பன். ஆனா சண்டை போட்டவரும் எப்படி இருக்கார்? எந்த நிறத்துல இருக்கார்? அவரும் கருப்பா தான் இருக்கார். ஆனா அவருடைய கருப்பு எப்படி? மழை வண்ணத்து அண்ணலே. ரெண்டு கருப்பையும் வித்தியாசப்படுத்துறான் பார். இது என்னையா மை வண்ணம் ஒண்ணு, மழை வண்ணம் ஒண்ணு அப்படின்னா? இதுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை கீவா ஜெகநாதன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சில பேச்சாளர்கள் சுவைபட பேசுவார். ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளைய பார்க்கணும். மாப்பிள்ளை அதே வயசு, அதே ஒற்ற வயசை உடையவளாக எதிர் வீட்டு பொண்ணும் இருக்கா. அவங்க அம்மாவும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருடைய பொண்ணுடைய ஜாதகமும் மார்க்கெட்ல போயிருக்கு. என் பொண்ணும் தயாரா இருக்கா, உன் பொண்ணும் தயாரா இருக்கான்னு எல்லாம் போயிருக்கு. இப்ப எப்பயுமே இந்த காம்படிஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா மனசுக்கு? இல்லையா? காம்படிஷன் ஒண்ணு மனசுல வரும் எப்பவுமே. இந்த அம்மாவும் சொல்லியிருக்கா, இந்த அம்மாவும் சொல்லியிருக்கு. எப்பவுமே என் பொண்ணு பெருசுங்கிறது எப்பவுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதான். எல்லாருக்கும் அப்படித்தான். அதனால இந்த அம்மா அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா எதிர் வீட்டுல ஒரே தடபுடலா சமாச்சாரம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பொண்ணு பாக்குறதுக்கு ஒருத்தர் வராரு, மாப்பிள்ளை வராருன்னு சொல்லிட்டான். இந்த அம்மாக்கு தாங்கல. என்னடா இது, என் பொண்ணுக்கு வராம எதிர் வீட்டுக்கு மட்டும் வருதே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு,
அவசர அவசரம். ஆனா அந்த அம்மா இவங்களை கூப்பிடல. அந்த அம்மா எவ்வளவு உஷார் பாருங்க. அந்த அம்மா ஏதாவது இந்த அம்மாவை கூப்பிட்டா ஏதாவது வந்து கலைச்சிருமோன்னு அந்த அம்மாவை நினைச்சுட்டு இந்த அம்மாவை என்ன பண்ணிருக்கு, அது சொல்லவே இல்லை. மாப்பிள்ளைய வர சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பையனும் வந்திருக்கான். வந்த உடனே எப்பவுமே கியூரியாசிட்டி தானே நமக்கு. எதிர் வீட்டுல வந்திருக்கக்கூடிய பையன் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஓடி போய் பார்த்துட்டான். பார்த்த உடனே அப்பா அப்படின்னு மனசுல ஒரே திருப்தியாயி போச்சு. வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே இவங்க புருஷன்ல இருந்து எல்லாரும் கேட்டிருக்கான், என்னம்மா என்ன பார்த்த? ஒன்னும் பேசாதீங்க. என்ன ஒன்னும் பேசாதீங்க. எப்படி என்னன்னு? இந்த வெந்நீரண்டா கலர்ல இருக்கா மாப்பிள்ளை. என்னது வெந்நீர் அண்டா அப்படின்னா, இந்த அந்த காலத்துல பாத்திருக்கீங்களா, வெந்நீர் அண்டா ஒண்ணு விறகு கட்டை அடுப்புலதான் போடுவாங்க. அந்த வெந்நீர் அண்டானுடைய அடுப்பு அந்த விறகு அடுப்புல போட்டு 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 அந்த கரியானது அப்படியே அந்த அண்டா ஃபுல்லா பரவி இருக்கும். சரியா? அவன் கருப்புங்கிறத இந்த அம்மா சொல்லுது. வெந்நீர் அண்டா கலர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே ஒரு இந்த அம்மாக்கு அப்பா திருப்தி மனசுல. சரி சரி சரி. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு. மாப்பிள்ளை வந்த உடனே அந்த அம்மாவுக்கு இதே மாதிரி தாங்கல. இது என்ன இந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கானே, யாரு எப்படி இருக்கிறா, என்ன சமாதானம் பாக்கிறதுக்கு அந்த அம்மா வீட்டுக்குள்ள போகுது, வெளியில வருது, போகுது, வருது, வருது, போகுது, போகுது, வருது, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த அம்மா வம்பு விசாரிச்ச மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு வம்பு இருக்கும் இல்லையா? யாரா இந்த அம்மா இந்த பொண்ணை பார்க்க. அதே மாதிரி அவனும் வந்துட்டான். அதே மாதிரி கருப்பு வந்தவன அப்பா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன மாப்பிள்ளை கருப்பு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் முடிஞ்சு போச்சு. இந்த அம்மாவும் போயாச்சு, அந்த அம்மாவும் போயாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. மறுநாள் வம்பு விசாரிக்கிற மாதிரி. இந்த அம்மா சொல்லிச்சு, என்ன வெந்நீர் அண்டா மாதிரி ஒருத்தர் வந்தாரு, உங்க பொண்ணை பாக்குறதுக்கு வந்துட்டு போயிட்டாரு. அங்க மட்டும் என்ன வாழுதான், அவரும் தான் காக்கா மாதிரி கருப்பா இருந்தாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்லிரு. சொன்ன உடனே இந்த அம்மா சொன்னாளா, யாரு இந்த அம்மா, என்னுடைய மாப்பிள்ளை கருப்பா இருந்தாலும் நாவப்பழம் போல கருப்பா இருந்தார் அப்படி. இந்த அம்மா இருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. இது என்னடா நாவப்பழம் போல கருப்பு, அப்ப என்னடா சமாச்சாரம்னு யோசிச்சிருக்கான். அதுக்கு சொல்லிச்சான், வெந்நீரண்டா கருப்பு அட்டை கருப்பு, நாவப்பழம் கருப்புல ஒரு வேக்ஸ் ஷைனிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அது ஷைனிங் மாதிரி இருக்கிற கருப்புன்னா. அது போல மைவண்ணத்து அரக்கி போரில் அவளும் கருப்பு, அவன் மையி, அவன் அட்டை கருப்பா இருக்காளாம். ஆனா நம்மால் எப்படி இருக்கான், மழை வண்ணத்து அண்ணலே அப்படி ஷைனிங்கா இருக்காரு நம்மால். எப்படி பாருங்க, கம்பனுக்கும் அந்த ஒரு சின்ன குசும்பு இருக்கு, ரெண்டு பேரையும் திருப்தி காட்டுறதுக்கு. மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து எங்கால் பாத்தியாடா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கான் வர்றா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். தாடகையை வதம் பண்ணும் போது நான் என்ன பண்ணேன், உன்னுடைய கைவண்ணத்தை பார்த்துட்டேன்பா, இப்போ கால் வண்ணத்தை பார்த்தேன். இப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கண்ணால பார்த்து விட்டேன் என்று விஸ்வாமித்திரன் ஆச்சரியமா பார்க்கிறான். ஒரு நல்ல என்ன சொல்றது, தவ வலிமை உடைய ஒரு முனிவர், ராஜரிஷி பட்டம் பெற்றவன், அவனுக்கே வியப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னா ராமனுடைய செய்கை என்பது அப்பேற்பட்ட வியப்பை தரக்கும். ராமர் அந்த அகலிகையினுடைய சாப விமோசனம் முடிந்த பிறகு, அம்மா நீ கிளம்பி போன்னு அவளை அப்படியே விட்டுட்டு கிளம்பல. அங்கதான் கம்பன் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார், தீதிலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல். குற்றமில்லாத உதவி. என்னன்னா இது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு உதவி இல்லையா, பெரிய உதவி. எப்பேற்பட்ட உதவி, தீது இல்லாத உதவி என்று பெரிய உதவி. ஏன் தீது இல்லாத உதவி, அவளுக்கு இனி எதிர்காலத்தில் தீமையே கிடையாது, அகலிகைக்கு இனி தீமையே கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய உதவியை செய்த யார், கரிய செம்மல். அப்பேற்பட்ட ராமன் கோதிலா குணத்தான் சொன்ன பொருளெல்லாம் மனத்தில் கொண்டு
இல்லையா? குற்றமில்லாத குணங்களை கொண்டிருக்கக்கூடிய விஸ்வாமித்திரன் சொன்ன அத்தனை விஷயங்களிலும் மனத்தில் கொண்டு, சொன்னவனும் சாதாரணமான ஆள் இல்ல, வரத்தை கொடுத்தவனும் சாதாரணமான ஆள் இல்லை. பாருங்க எங்க இந்த என்ன சொல்ற, டூ பாசிட்டிவ் வில் மேக் சூப்பர் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி, ஒன்னு ராமனும் சீரில்லாதவன், அவருக்கு உரைகளாக சொன்ன விஸ்வாமித்திரனும் கொஞ்சம் கூட கோதி இல்லாத குணத்தை கொண்ட. அப்ப சொன்னதை அத்தனையும் மனசுக்குள்ள வாங்கி, மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் உராதே போது நீ, வார்த்தையை பாருங்க, அன்னை என்று. ராமனுக்கு தாயாரின் மீது இருந்த பாசமும் நமக்கு புரிகிறது. என்னமோ நினைக்கிறோம், அப்பானுடைய வசனத்துக்காகத்தான் வெளியில வந்தான், அப்பானுடைய சமாச்சாரத்துக்குத்தான் ராமன் யோசித்தான் என்பது மட்டுமல்ல, தாயை அவன் பல இடங்களிலே மனதிற்குள் உண்ணினான். தாயை பல இடங்களிலே அவன் நினைத்து பார்க்கிறான். அப்போ அகலிகையை தாயென கருதினான், தாயா பார்க்கிறான். மா, உனக்கு நல்லதே உண்டாகட்டும், படவில்லை இல்லையா, உனக்கு உண்டாகும்படி நீ, உனக்கு கவலையே இல்லை. ஏன்னா இந்த கௌதமரனுடைய அருளும் உனக்கு இருக்கு, எல்லாம் உனக்கு கிடைக்கும். இந்த இடையிலே உனக்கு ஏற்பட்ட துன்பம் இனிமே கிடையாது, எல்லாம் விலகி போச்சு, அதனால கவலைப்படாத அம்மா என்று சொல்லி, அன்னையே அப்படின்னு சொல்லி அவள் பொன் அடி வணங்கி போனா. யோசிச்சு பாருங்க, சாப விமோசனத்துக்கு கல்லாய் கிடந்த ஒருவள், இவருடைய கால் உடைய துளி பட்டு அந்த பெண் கல் ஆனது பெண் உருவம் பெற்றது. பெற்ற அந்த பெண்ணானவள் அவதான் என்ன பண்ணிருக்கணும், காலில் விழுந்து வணங்கி அப்பா நீ பெரியவன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் ராமனுடைய பணிவு இதுல அழகா தெரியும் இல்லையா? ராமனுடைய பணிவை யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பணிவு ராமனுடத்திலே இருந்திருக்கு என்று சொன்னால், அவன் அருளி செய்த அந்த அம்மையிடத்திலும் கூட தாயேன்னு சொல்லி வணங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் ராமனுடைய பணி இல்லையா? மத்தவன் எல்லாம் இப்ப ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னா அவன் பின்னாடியே போய் நின்று, என்ன நேத்து உனக்கு நான் கொடுத்தேன்ல, வேலை கொடுத்தேன்ல, அப்புறம் நம்ம சும்மா சும்மா திரும்ப திரும்ப அவன் முகத்தை காட்டி காட்டி இதே வேலையை சொல்லிட்டு இருப்போம். நீ போட்டிருக்க அவனுக்கு காரு வேலையெல்லாம் யாரால வந்தது அப்படின்னு திரும்ப திரும்ப நாமளே போய் சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? இது நம்மளுடைய குணம், ஹியூமன் மைண்ட். ஆனா கடவுள் அப்படி இல்லை பாருங்க, தன்னுடைய அருளை பொழிந்து அருளை வாங்கியவர் இடத்திலும் கூட ராமனுடைய பணிவு, அவளை வணங்குகின்றான் என்று சொன்னால் அதுதான் ராமனுடைய மாண்பு. அந்த பணிவை பாரு, அது வர சாதாரணமா பொன்னடி வணங்கி போன, வணங்குறான், நமஸ்காரம் பண்றான் அவளை. ஏன்? தாயென உணர்ந்து விட்டான், அதுதான் பெரிய பிளஸ். அவளை தாயென உணர்ந்து கொண்டான், அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அம்மாவை பார்த்தா நமஸ்காரம் பண்ணும் இல்லையா, அந்த நமஸ்காரம் அவன். இப்ப இப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக, இப்பேற்பட்ட ஒரு குணத்தின் உடையவனாக ராமன் அங்கே திகழ். அப்படிப்பட்ட அவளை விடல, அவன் என்ன பண்றான், அவளை கூட்டிக்கிட்டு வரான். பாருங்க, அருந்தவன் உறையுள் தன்னை அனையவர் அணுகலோடும். கம்பனுடைய கூற்றின்படி, கம்பனுடைய கதையின்படி என்னன்னா, கௌதமரனுடைய ஆசிரமம் பக்கத்துல தான் இருக்கு. இந்த கல்லாக அகலிகை கிடந்தது அந்த ஆசிரமத்துக்கு வெளியில. இதுதான் கம்பனுடைய ஒரு கூற்று. அப்போ கல்லாய் இருந்த அகலிகை பெண்ணான பிறகு அவளை கூட்டிக் கொண்டு ஆசிரமத்திற்கு போனதாக கம்பன் எழுதுறான். ஒரிஜினல் வால்மீகியினுடைய கதை என்ன? அகலிகை சாப விமோசனம் முடிந்த பிறகு, அப்பொழுது தவத்திலே இருந்த கௌதம முனிவன் இமாலய மலையிலே தவத்திலே இருந்தவனுக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சு, ராமனானவன் நம்முடைய மனைவிக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டான்னுட்டு
அங்கேந்து அவர் புறப்பட்டு வந்து அகலிகையோடு அவர் சேருவதாக கதை. இது வால்மீகி எடுத்திருக்கக்கூடிய டைமென்ஷன். இங்க கம்பன் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கிறான். என்ன செய்யறான்? அவர் இமாலய மலையிலிருந்து வர்ற அளவுக்கு கம்பன் யோசிக்கல. எதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போவானே நினைச்சுட்டார் போல்றோம். எதுக்கு அந்த அம்மாவுக்கு பாவம் ஏற்கனவே இவ்வளவு சிரமப்பட்டிருப்பா, இன்னும் அவர் இமாலயத்திலிருந்து கிளம்பி வர்ற வரைக்கும் ஏன்பா நீடிக்கணும்னு நினைச்சு கம்பன் என்ன பண்ணிட்டான்? அவளை, அந்த அகலிகையை, அந்த தாயை ராமன் கூட்டிக் கொண்டு அந்த ஆசிரமத்திற்கு செல்க. அருந்தவன் உரையுள் தன்னை அணையவர் அணுகலோடு, அந்த அருந்தவம் செய்திருக்கக்கூடிய கௌதமன் அந்த ஆசிரமத்திலே இருக்கிறான். அவனை அந்த ஆசிரமத்துக்குள்ள யாரெல்லாம் போறாங்க? இங்க கௌதம முனிவன், ராமன், லக்ஷ்மணன், அகலிகை எல்லோரும் உள்ள போறாங்க. விருந்தினர் தம்மை காண மெய்முனி வியந்த நெஞ்சன். ஏன்னா இதுவரைக்கும் அவன் ஆச்சரியமா தான் பாக்குறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு தெரியும் ராமன் என்கின்ற ஒருவன் வந்துதான் சாப விமோசம் நடக்க போகுதுன்னு. ஆனா அவன் இதை எதிர்பார்க்கல, ராமர் இப்போ தன் எதிரில் நிப்பாருன்னு. இல்லையா? இது அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அப்படின்னா என்ன? ராமன் வருவான் என்று சொன்னால் அவன் பரம்பொருள், அவன் வரப்போகிறான் என்கின்ற ஒரு ஞான திருஷ்டி அவருக்கு இருந்திருக்கு. இப்போ ஒரு பரம்பொருள் எதிரில் நிக்குதுன்னா இவருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குமா இல்லையா? அந்த ஆச்சரியத்தை பார்க்க ரொம்ப வியந்த நெஞ்சினான் பாக்குறான். ஆஹா, பரம்பொருள் நம்ம எதற்கு முன்னாடி நிக்குது. நம்முடைய மனைவியினுடைய சாபம் தீர்ந்து விட்டு பரிந்து எதிர்கொண்டு புக்கு என்ன பண்ணா? உடனே எழுந்து போய் வாங்க 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 அப்படின்னு எதிர்கொண்டு புக்கு. கடன் முறை பழுதுறாமல். கடன் முறை அப்படின்னு சொன்னா என்ன? அர்க்கியங்கள், தண்ணி கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, காலில் தண்ணி விடுறது, நமஸ்காரம் பண்றது, இது எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் கடன் முறைகள்னு பேர். அந்த கடன் முறைகள் எல்லாம் அவருக்கு செய்து காதி செம்மல் புனித மாதவனை நோக்கி எல்லாம் கொடுத்து புரிந்த பின் காதி செம்மல் புனித மாதவனை நோக்கி அப்படி ராமனை பார்க்கிறான். அப்பதான் தன்னுடைய கண்களினால் ராமனை அப்படி பார்க்கிறான். இந்த இடத்துல மாதவன் சொல்லும் பொழுது கௌதம முனிவரை பார்ப்பதாகவும் சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, கம்பன் எழுதும் பொழுது, தவத்தால் தூயவரான அந்த கௌதமரை இவன் பார்த்தான். மாதவனை அப்படின்னா இந்த இடத்துல தவத்தினால் சிறந்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரை யார் பார்க்கிறா? இந்த அகலிகையினுடைய இவர் பார்க்கிறார், ஹஸ்பண்ட் அப்படி பார்க்கிறார். பார்த்து இனி பின்வரும் விஷயங்களை சொல்ல போற. அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதவா மன்னம். இப்ப விஸ்வாமித்திரர் பேசுறார். என்ன சொல்றார்? அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதவா மன்னம். வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தாள் ஆகி நின்றாள். நெஞ்சினால் பிழைப்பு இல்லாள் நீ அழைத்திடுக என கஞ்ச மாமலரோன் அன்ன முனிவனும் கருத்துள் கொண்டான். அஞ்சன வண்ணம், மஞ்சன வண்ணம்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், மை வண்ணத்து இல்லையா? கரிய மேகத்தினுடைய அழகை கொண்டு இருக்கக்கூடியவனுடைய அதாவது ராமனுடைய அடித்துகள்கள் அது மேல பட்டதினாலே என்ன ஆயிப்போச்சு? வஞ்சி போல் இடையாள் இல்லையா? வஞ்சி கொடி போல் இடையுடையவளாகிய அகலிகை எப்படி வர்றாளாம்? முன்னை வண்ணத்தாள் ஆகி நின்றாள் இல்லையா? முன்னை வண்ணத்தாள் ஆகி நின்றாள் அப்படின்னா என்ன கருத்து? ரெண்டு கருத்து வச்சுக்கலாம். கல்லா இருந்திருந்தா அப்படின்னு சொன்னா கல்லினுடைய நிறம் என்ன? கருமையா இருந்திருக்கலாம். கருமையினுடைய நிறம் போச்சு. ஆகவே அவளுடைய இயற்கை நிறமாக இருக்கக்கூடிய சிவப்போ அல்லது அவளுடைய ஒரு காம்ப்ளெக்ஷன், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் என்னவோ அதுக்கு பழைய நிறத்திற்கு அவள் வந்து விட்டாள், பண்டைய நிறத்தை அவள் அடைந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, முன்னை வண்ணத்தாள் ஆகி நின்றாள் என்று சொன்னால்
இந்திரன் வந்து அவளை தொட்டு புணர்ந்து அவளோடு தவறை செய்வதற்கு முன்பு எப்படி கற்போடு இருந்தாலோ அந்த நிலையை அவள் பெற்றாள். இல்லையா? அது சால பொருந்தும். காரணம் என்னன்னா, யாருடைய பாத துளி விழுந்திருக்கு? ராமனுடைய பாத துளி. பண்டைய வண்ணம் அப்படின்னு சொல்றதை விட பழைய வண்ணத்தோட அவள் வந்தான்னா, பழைய ஸ்கின் கலரோட வந்தாங்கிறத விட இந்த பழைய நிலைக்கு அவள் வந்து விட்டாள். இல்லையா? எப்படி கணவனுக்காகவே வாழ்ந்தவளாக அகலிகை இருந்தாளோ அந்த இடத்தினுடைய தூய்மைக்கு அவள். அதை யார் சொல்றா? என்டார்ஸ் பண்றது விஸ்வாமித்திரர் என்டார்ஸ் பண்ற. நான் அதுக்கு சாட்சின்ட்டான். நான் அதுக்கு சாட்சி. காரணம் என்னன்னா, சொல்றவன் விட்னஸ் தானே. விஸ்வாமித்திரர் இங்க விட்னஸ். நடந்தது எங்க? ராமனுடைய கால் துளி விழ அகலிகை எழுந்தது. அதுக்கு யார் சாட்சி? விஸ்வாமித்திரர் சாட்சி. வேற என்ன வேணும்? அப்ப அவள் பழைய நிலைக்கு வந்து விட்டாள் என்பதற்கு விஸ்வாமித்திரரும் சாட்சி. அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கௌதம முனிவர்கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு அவருக்கு என்ன பொய்யா வேணும்? ஏன் பொய் சொல்ற? ஆகவே அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர் என்ன சொன்னார்? முன்னை வண்ணத்தாள் ஆகி நின்றாள். ஆகவே பழைய நிலைக்கு, பழைய கற்புடைய ஒரு பெண்ணினுடைய மாந்தரனுடைய நிலைக்கு அவள் வந்து விட்டாள். அப்பா, நெஞ்சினாள் பிழைப்பு இலாளை. விஸ்வாமித்திரர் பரிந்துரைக்கிறார். என்ன சொல்றார்? அவன் மனசுல பிழையில் இல்லையா? நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக. கூட்டுக்கோ. நீ என்ன பண்ணணும்? அவளை மனைவியாக ஏற்றுக்கொள். என்ன? கஞ்ச மாமலரோன் அன்ன முனிவனும் கருத்துள் கொண்டான். அப்பேற்பட்ட அந்த மாமுனிவனுடைய கருத்தாக சொற்களை சொன்னான். சொன்னதை அவன் கௌதமன் ஏற்றுக்கொண்டான். அப்போ இங்க அவன் சொல்லி இருக்கக்கூடிய குறிப்பு என்ன? முன்னை வண்ணத்தை பெற்றது, நெஞ்சில் பிழைப்பு இல்லாத ஒரு பெண். ரெண்டு விஷயத்தை என்டார்ஸ் பண்றார் விஸ்வாமித்திரர். என்ன என்டார்ஸ் பண்றார்? பழைய நிலைக்கு அவ வந்துட்டான். சரியா? இந்திரனை சேர்வதற்கு முன்பு அவள் எப்படி ஒரு கற்போடு நிலையில் இருந்தாலோ அந்த நிலைக்கு அவ வந்தாச்சு. ரெண்டாவது, அவள் குற்றமும் அது அல்ல அப்படிங்கிறதையும் என்டார்ஸ் பண்றார் விஸ்வாமித்திரர். இல்லையா? நெஞ்சில் பிழைப்பு இலாள். அவ தப்பு பண்ணல, அவளுடைய தப்பும் இல்லை என்பதை அடித்து விஸ்வாமித்திரர் இந்த இடத்துல சொல்றார். என்ன காரணம்? அவருக்கு தெரியும், கௌதம முனிவருக்கும் சரி இல்லையா, இங்க விஸ்வாமித்திரனுடைய லெவலையும் நீங்க பாத்தீங்கன்னா, விஸ்வாமித்திரரும் தவசி. அவருடைய நிலைமையில அவர் ஒரு பெரிய மாபெரும் தவசீலன் அவர். சரியா? அதே போல கௌதம முனிவனும் ஒரு தவசீலன். அவனுடைய சொற்களை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் விஸ்வாமித்திரனுடைய தவ நிலைமை என்னங்கிறது தெரியும், அவருடைய விஷயங்கள் என்னங்கிறது இவருக்கும் தெரியும். ஆகவே இவர் என்ன சொல்றார்? அவர் சொல்லக்கூடிய கருத்தினை ஏற்றுக்கொள்கிறார், மனதிலே ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவருடைய மனைவி குற்றமற்றவள் என்கின்றதை ஒப்புக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவருடைய மனைவியோடு அவர் சேருகின்றார் என்பதை கருத்தாக இங்க என்ன ஒரு கதையாக சொல்லப்பட்டதுன்னா, இது ஒரு ராமரனுடைய பேரினால் ஏற்படக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சின்ன நடந்த உண்மை சம்பவமாக சொல்லப்பட்ட ஒரு. எப்படி அப்படின்னா, இந்த முகலாய பேரரசினுடைய படை அங்கங்க உள்ள நுழைஞ்சி அவங்க இந்த நார்த் இந்தியாலெல்லாம் அங்கங்கெல்லாம் அடிச்சு உள்ளுக்குள்ள புகுந்து, பல நாட்டுக்குள்ளே புகுந்து பல பேர்களை எடுத்து அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அந்த சமயத்துல ஒரு அந்தன குலத்திலே இருந்த ஒருவர், அவர் ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலே ஒரு அந்தனராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய மனைவி, புது மனைவி, ரெண்டு பேரும் தம்பதிகளாக இருந்து அந்த கோவில் காரியங்களையும் பார்த்து கொண்டு அங்க இருக்கிறாங்க. அப்போ அங்கே இந்த இவர்களுடைய படையெடுப்பு நடந்து உள்ளுக்குள்ள புகுந்து ஊரையே சூறையாடிக்கிட்டு வர்றாங்க.
ஊரையே சூறையாடுகின்ற பொழுது என்ன நடக்குது? கோவில் குளங்களை இடிக்கிறதும் மட்டும் இல்லாமல் எல்லாரையும் விரட்டி பெண்களை எல்லாம் தூக்கிட்டு போறது எல்லாம் நடக்கும் இல்லையா? இந்த ரயட்ஸ்னு சொன்னா என்னென்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்ன ஆகி போச்சுன்னா, இவர் வெளியில போயிருந்த சமயத்துல ஊருக்குள்ள புகுந்து அடிச்சு கோவில உடைச்சு இவருடைய மனைவியும் தூக்கிட்டு போயிட்டான். இவர் பாக்குறார், பார்த்தா ஊரே அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்கு, கோவில் எல்லாம் சின்ன பின்னமா இருக்கு. இவர் வீடும் மோசமா, எல்லாமே ரான்சாக்ட்னு சொல்ற மாதிரி எல்லாம் லூட்டட், எல்லாம் போயாச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய மனைவி எங்க என்ன ஏதுங்கிறது இவருக்கு வேற போச்சே தெரியாது. இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியாது. அவ இருக்காளா இல்லையா, செத்து போனாளா, அவ எப்படி இருந்திருக்கா, ஒண்ணுமே தெரியல இவருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு மனம் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போய் ஒரு விரக்தியான வாழ்க்கையிலே இப்படி அவர் தேசாந்தரமாக அங்கங்க 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 அப்படி ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டார், கோவில் குளங்களா போயிட்டு. ஏன்னா இப்ப அந்த ஊர்ல இருக்க முடியாது, தான் அந்த ஊர்ல தான் இவங்க உள்ள பூந்துட்டாங்க, அதனால வெளியில தான் போகணுங்கிறதுக்காக இப்படி தேசாந்தரமாக ஊர் ஊராக சுத்தி கொண்டு போறார். பல தேசங்களுக்கு போய் பல கோவில் குளங்கள்ல போய் நீராடி இதெல்லாம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் மனசுல அவருக்கு ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கு. காசி கஷேத்திரத்துக்கு வர்றார். ஒரு 6-7 வருஷம் சுத்தி காசிக்கு வர்றார். காசிக்கு வந்தா, காசியில போய் எங்கேயாவது ஒரு சத்திரத்தை தங்கணும் இல்லையா, அங்க ஒரு மடங்கள் இருக்கு, அந்த மடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய வீதி ஒன்று இருக்கு, மிலேச்சர்களுடைய வீதி இருக்கு, அந்த வீதியை தாண்டித்தான் அவர் அங்க போகணும். ஏன்னா இவங்கெல்லாம் இவர் சன்னியாசி மாதிரி தானே இருக்கார். ஆகவே ஒரு சன்னியாசியா இருக்கிறதுனால அந்த மடத்துக்கு போகணுங்கிறதுக்காக அந்த வீதியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு வீட்டினுடைய பின்புறத்தில், திண்ணைப்புறத்திலே அல்லது பின்புறத்திலே இருந்து ஒரு பெண் ஓடி இவர் காலில் விழுந்து, என்னங்க எப்படி இருக்கீங்க, நான் தான் அழறேன். பார்த்தா உருவம் எல்லாம் சிதஞ்சு போய் அவள் தன் உரு இழந்து, வாழ்க்கை இழந்த மாதிரி, எல்லாம் இழந்தவளா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் இழந்தவளாக அவள் நிற்கிறான், நின்று அழறான். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்றது, நீங்க இல்லாத போது வீட்டுக்குள்ள சூறையாடி எல்லாம் சூறையாடிட்டாங்க, என்னுடைய எல்லா சமாதானத்தையும் சூறையாடிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க நான் நரகத்துல தான் இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கணும்னு நான் நினைக்கிறது உண்டு, அழறேன், துடிக்கிறேன். இப்போ உங்களை நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும் நீங்க உங்களை என்னுடைய மனைவியை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, என்னை உங்கள் வீட்டு வேலைக்காரியாவது கூட்டிட்டு போயிடுங்க, என்னால இருக்க முடியல, அழற. இப்போ தாலி கட்டின கணவனுக்கு ஒரு தர்ம சங்கடம் இல்லையா? இப்ப அவளை கூட்டிட்டு போறதா வேண்டாமா, என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு இவரு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ அந்த மடத்தை பராமரிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பெரிய ஸ்காலர், காசியில பெரிய ஸ்காலர்ஸ் எப்பவுமே உண்டு, வேத சாஸ்திரங்கள் எல்லாம் விற்பனராக இருக்கக்கூடிய, அவர்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றார், அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20 நேரம் ஆயிப்போச்சு இந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடக்குது. அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு அந்த கதவை தட்டுறார். அவர் பாவம் உள்ளே சந்தியாவந்தனெல்லாம் முடிச்சு இரவு சாப்பாட்டை முடிச்சு அவர் தூங்கணும்னு போனவருக்கு ஏதோ சத்தம் கேட்குது. வாசலை திறந்து நின்னா இவர் நிக்கிறாரு. பக்கத்துல இந்த பொண்ணு, யார் அதுன்னு கேட்கிறாரு. இப்ப கதையை சொல்றாங்க. சொன்னோன்னா அந்த அம்மா ஒண்ணு அழுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இவரை கேட்கிறாரு, என்ன உங்களுடைய இது என்ன? நான் தெரியல, எனக்கும் தெரியல, சாஸ்திரம் அறிந்த நீங்கள் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பேன், ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, வேத சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, விற்பனர், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, நீங்க எனக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ நான் செய்ய அப்படின்னு. உடனே அந்த வேத சாஸ்திரம் தெரிந்தவர் வீட்டுக்குள்ள போனாராம். போய் பூஜை தீர்த்தமாக வைச்சிருந்த காச தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தாராம். அந்த அம்மா மேல ராமா 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 என்று 3 முறை தண்ணீரை தெளிச்சுட்டு சொன்னாராம், இப்ப அவ பழைய நிலைக்கு வந்துட்டா, கூட்டிட்டு போ.
அப்ப உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுதான், ஏங்க அப்படின்னு. என்ன? நீங்க செஞ்சது சரி, அந்த அம்மா ஒரு ராமா சொல்லி சொன்னாலே புனிதம் தானே, எதுக்கு 3 தடவை சொன்ன? ஒரு ராமாவை சொல்லி போட்டாலே சரிதானே, எதுக்கு 3 தடவை சொல்லி? அதுக்கு இவர் சொன்னாரா, இந்த ஜென்மம் மட்டும் இல்லம்மா, திருஜென்மத்திலும் அவளுக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் கரையும். ஏதோ கர்மாவினுடைய தாக்குதல் தானே அவளுக்கு நடந்திருக்கு இது. ஆகவே 3 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய கர்மாக்கள் கரையட்டும்னு நான் 3 முறை ராமான்னு சொல்லி அவளை தள்ளினேன். இனி அவள் புனிதமாக்கி விட்டாள், கூட்டிட்டு போப்பா, போய் குடும்பம் நடத்துன்னுட்ட. எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா, யார் என்னவாக இருந்தாலும் மனதிலே தவறை செய்யாத ஒரு அகலிகை என்கின்ற ஒரு பெண்ணை மீண்டும் அவள் வண்ணத்தை தந்தவனாக ராமன் இருந்ததினாலே தான் நம்ம என்ன சொல்றோம், ராமான்னு சொல்லி ஒரு பொருளை சொன்னோம், அதை ஒரு சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது புனிதமாகிறது. அப்ப ராமாங்கிற நாமத்தை சொல்லி ஒரு பொருள் மேல தெளிச்சு அந்த பொருள் சுத்தமாகணும் நினைச்சு சொல்லி அதை தெளிக்கின்றோம் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. மூச்சுக்கு 300 தடவை 365 நாளும் 24 24/7 ராமான்னு சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய வாய், உங்களுடைய உடல், உங்கள் மனம், உங்கள் காயம் எவ்வளவு சுத்தமா இருக்கும் இல்லையா? அப்ப ராம நாமத்துக்கு அந்த மகிமை இருக்கு. அப்போ இடைவிடாது சொல்ல வேண்டிய நாமம் ராமநாமம், ராமஜபம். இப்போ அந்த நாமத்திற்குரிய ஒரு பவித்திரம் அல்லது ராமத்திற்குரிய புண்ணியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு. ஆகவே இங்கே அந்த இடத்தை நாம பார்க்கின்ற பொழுது, நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக, நீ கூட்டிட்டு போ, அதனால அவளு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்ட. ஆகவே அவர்கள் இருவரும் குணங்களால் உயர்ந்த வள்ளல் கௌதமன் கமலத்தாள்கள் வணங்கினான். குணங்களிலே சிறந்தவனாக இருக்கக்கூடிய வள்ளலாகிய கௌதமனினுடைய கமலத்தாள்களை வணங்கினான். வளம் கொண்டு ஏற்றி மாசரு கற்பின் மிக்க அணங்கினை அவன் கை ஈந்து ஆண்டு அரதவனோடும் வாச மனம் கிளர் சோலை நீங்கி மணிமதில் கிடக்கை கண்டார். என்ன பண்ணிட்டான்? கௌதமனோடு அவளை சேர்த்து வைத்து விட்டு வளமாக சுற்றி துதி செய்து அவங்கள சுத்தி தம்பதிகளா நிக்க வச்சு சுத்தி நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணிட்டார்? அங்க இருக்கக்கூடிய சோலையை நோக்கி அவர்கள் செல்கிறார். அப்படி அந்த தவத்தினால் அவருடைய ஒரு புண்ணியத்தினாலே ராமன் அந்த அகலிகையை கௌதம முனிவரோடு சேர்த்து வச்சு இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, மிதிலையை நோக்கி அவர்கள் நகர்கிறார். இப்ப மிதிலைக்குள்ள பிரவேசம். இப்ப இனிமே கல்யாணத்துக்கு போக போறாங்க. இனி அழகாக இந்த ஜெகவீர பாண்டியனார் சொல்றார் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மனமானது முறிந்து போன, அதாவது அகலிகைக்கும் கௌதம முனிவருக்கும் திருமணமாகி முறிவு ஏற்பட்டுச்சு. அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து தம்பதியா நமஸ்காரம் பண்ண பிறகு ராமன் எதுக்கு போறான்? தன்னுடைய திருமணத்திற்காக செல்கிறான் இல்லையா? அப்ப அந்த தம்பதிகளுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு துணையாக இருந்தது என்று ஜெகவீர பாண்டியனார் எடுக்கிறார். என்னன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு தம்பதியை சேர்த்து வச்சுட்டார். சேர்த்து வச்சுட்டு இவர் எதுக்கு போறார்? இவர்களுடைய கல்யாணத்துக்கு போறார். அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஆசீர்வாதத்தினுடைய வெற்றியும் அவருக்கு ராமனுக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இப்ப ராமர் என்ன பண்றார்? மிதிலையை நோக்கி நடக்கிறார். இந்த மிதிலையை நோக்கி நடக்கிற காட்சியில மிதிலையினுடைய காட்சி படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கம்பனுடைய கவித்துவம் அப்படிங்கிறது பூந்து விளையாடி இருக்கார். என்னென்ன டைமென்ஷன்ல அவருடைய விஷயங்களை சொல்ல முடியுமோ அத்தனையும் அவர் சொல்லியிருக்கார். அதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். சில விஷயங்கள், ஏன்னா எல்லா பாட்டும் பார்க்கறத விட சில பாடல்கள் அதுல இருக்கக்கூடிய அழகான ஒப்புமை நயங்களை பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதுல சில பாட்டு, முதல் பாட்டை பார்ப்போம். இதுல அழகாக ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு
ஊருக்குள்ள போறோம். ஊருக்கு மேல மதில் சுவர்கள் இருக்கு. மதில் சுவரின் மீது கொடி இருக்கும் இல்லையா? சாதாரணமா கொடி இருக்கும். கொடி அசையும் காத்துல. கொடி அசையும் காத்துல. இத கம்பன் ராமனுடைய வருகையோடு கோக்குறான். அவன் பாக்குறான். இப்ப ராமனை பாக்குறான். மிதிலையின் மதில் மீது கொடி இருக்கு. மிதிலையினுடைய கொடி அசையுது. இந்த அசைவ பதிவு பண்ணணும். அது ராமனுடைய வரவுக்கும் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக அவன் என்ன சொல்றான் பாருங்க. மெய்யொரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் என்று செருமணி கொடிகள் என்னும் கைகள் நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மா. எப்படியா இந்த கொடி இப்படி அசையுது இல்லையா? இந்த அசைகிற கொடி ராமா நீ வா, ராமா நீ வா, ராமா நீ வா என்று சொல்லுகிறதாம். யோசிச்சு பாருங்க. சாதாரண கொடி அசைவு. இந்த கொடி அசைவ இவன் என்ன பண்றான்? மதில் மேல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கொடி. எவனா சாதாரண கொடியை பார்த்தா என்ன நினைச்சிருப்பான்? ஏதோ காத்துல அசையுதுப்பா அப்படின்னு அவன் போயிருப்பான். ஆனா அவன் அதை பார்க்கல. இவன் என்ன சொல்றான்? அந்த மேல இருக்கக்கூடிய கொடியானது என்ன செய்யுதான்? வான்னு கூப்பிடுதான். எதற்காக வான்னு கூப்பிடுதான்? அதுதான் அழகான பொருள். மெய்யரு மலரின் நீங்கி. மெய்யரு மலரின் நீங்கி அப்படின்னா தாமரை மலரை விட்டு. தாமரை மலர்ல யார் இருக்கா? செந்தாமரையில் வீற்றிருப்பது மகாலட்சுமி. வெண்தாமரையில் வீற்றிருப்பது சரஸ்வதி இல்லையா? அதனால கமலம்னு சொல்லுவோம். கமலம்னா செந்தாமரை. அப்போ செந்தாமரை மலரின் மீது அவள் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவள் அந்த மலரை விட்டு வெளியில வந்துட்டாள். இப்ப எங்க இருக்கா? அப்போ அவ மலர்ல இல்லேன்னு அர்த்தம்னா அப்ப அவ எங்க இருக்கா? குறிப்பு. அப்ப அவ மிதிலையில தான் இருக்கா. புரியுறதா? அவ மிதிலையில இருக்கா. என்னவா இருக்கா? அவதான் சீதையாக இருக்கிறாள். மெய்யரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று. அப்பா எங்களுடைய பெரிய தவம் நான் மிதிலையிலே அந்த திருமகள் எங்கள் நாட்டிலே ஜனித்தது இல்லையா? அவன் வீட்டுல பணக்காரன் வீட்டுல எத்தனை பேர் என்ன சொல்றான்? லட்சுமி என் வீட்டுல வந்து வாசம் பண்ணணும். மிதிலை கொடுத்து வச்சது அவளுக்கு ஜனன பூமியாகவே அந்த இடம் வாய்த்தது. கரெக்டா? ஜனன பூமியாக அந்த இடம் வாய்த்தது. அப்போ அதை செய்யறான். அந்த மிதிலை மாநகரமே அதுக்காக சந்தோஷப்பட்டிருப்பாரு. மாநகரம் சந்தோஷப்பட்டு யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள். அவள் வந்து இருந்திருக்கா. செழுமணி கொடிகள் என்றும் கைகளை நீட்டி அந்த கடிநகர். கடிநகர்னா காவல்கள் மிகுந்த ஒரு நகரம். அது என்ன சொல்றது? அந்த ஐயனை ஒல்லை வா, என்னுடைய திருமகளை நீ வந்து பார், அவளோடு நீ சேர், அவளுக்கு நீதான் சரியான மாப்பிள்ளை, அப்ப நீ இங்க வா என்று அந்த கொடி அசைந்து ராமனை கூப்பிடுவதாக கம்பன் எழுது. இது நீங்க பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு. ஆனா கம்பனுடைய கற்பனை ஏற்றம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த கொடி கூட மனசுல நினைக்குது திருமகளோடு ராமன் சேர வேண்டும் இல்லையா? அப்ப ராமனும் சீதையும் சேர வேண்டும் என்பது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவரிலிருந்து, அதில் இருக்கக்கூடிய கொடிகளில் இருந்து எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒன்றாக அந்த நிகழ்வை அவர் வைக்கிறார். இது ஒரு பெரிய என்ன சொல்றது, கற்பனையினுடைய நயத்திற்கு கம்பனுக்கு சொல்லவே வேண்டாம். அவனுடைய வியப்பு எங்கேயோ நிற்கும். அது போல அவர் செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். அடுத்த வார்த்தை என்ன பார்க்க? இப்ப மாட மாளிகைகளில் இருக்கக்கூடிய கொடிகள். இப்ப நம்ம என்ன செய்யட்டோம்? மதில்ல இருக்கக்கூடிய கொடியை பார்த்தோம். அப்ப நகரத்துக்குள்ள நுழையும் போது கொடி. மாட மாளிகையில் இருக்கக்கூடிய கொடி என்ன சொல்லுங்க? அந்த கொடிக்கும் சில விஷயங்கள் வச்சிருக்கு. அப்ப என்ன, மதில கடந்துட்டாரு, உள்ள வர்றார் அப்படி வச்சு இல்லையா? இப்ப மதில் இருக்கு, இப்ப நடந்து வர்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் உள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க மிதிலைக்குள்ள. அப்ப என்ட்ரன்ஸ்ல பார்க்கும் பொழுது அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய
அந்த கேட்ல இருக்கக்கூடிய அந்த கொடியை பத்தி பேசிட்டார். இப்ப கேட்டை தாண்டியாச்சு. உள்ள வந்த உடனே பெரிய பெரிய மாட மாளிகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாட மாளிகைகளில் இருக்கக்கூடிய கொடிகள் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நிரம்பிய மாடத்து உம்பர் நிறைமணி கொடிகள் எல்லாம் தாரம் பிறர் இம்மை உண்ணி தருமமே தூது செல்ல வரம்பில் பேர் அழகினாளை மனம் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக் கண்டார். இதுல பல பொருள்களை உள்ளுக்குள்ள வச்சு பேசுறார். என்ன பொருள்னு பார்ப்போம். அப்ப நிரம்பிய மாடத்து உம்பர், என்ன நிரம்பிய வார்த்தை, நல்ல வார்த்தையை புரிஞ்சு. நிரம்பிய மாடத்து உம்பர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு இல்லையா. அப்ப எது நிரம்பிய அப்படின்னா எல்லா வளங்கள்னு வச்சுக்கலாம், சொல்லலாமா? வளங்களில் நிறைந்த வார்த்தை. நிரம்பிய தர்மங்கள் நிரம்பிய வார்த்தை, அறம் நிரம்பிய விஷயம். அப்போ மிதிலை என்பது எல்லாவற்றிலும் நிரம்பிய ஒரு தேசம். அந்த நிரம்பிய தேசத்தினுடைய மாடம், அந்த மாடத்தில் உம்பர் நிறை மணி கொடிகள் எல்லாம், அதுல இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் என்ன சொல்லுதான், அந்த கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இம்மை உண்ணி. அப்பா, என்னுடைய எங்கள் நாட்டின் மகளாக இருக்கக்கூடிய சீதையை எவனும் திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு குணத்தினனாக இருக்கிறார்கள். தகுதியே இல்லை, எவன் வந்தாலும் எவனாலையும் என் சீதையை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவளுடைய அழகு, அவளுடைய பராக்கிரமம், அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை. என்ன கட்டளை? சிவதனுச உடைக்க இருக்கு இல்லையா, அதை யாராலையும் பண்ண முடியல. அந்த தகுதி யாருக்குமே இல்லை. தரம் பிறர் இம்மை, யாருக்கிட்டே அந்த தகுதி இல்லை. அதனால நீ என்ன பண்ற அப்பா, அந்த இடத்துக்கு யார் வந்திருக்காளாம்? தர்மமே தூது செல்ல. யார் தூதாக செய்திருக்கிறார்கள்? தர்மமே. யாரு தர்மம் இங்க? விஸ்வாமித்திரர். அப்ப விஸ்வாமித்திரர் தர்ம தேவதையை போல இவளை திருமணம் செய்து கொள்ள யாருக்குமே தகுதி இல்லாமல் இருக்கிறா. ஆகவே சீதைக்கு திருமணமாக வேண்டும். சீதைக்கு திருமணம் ஆகணும்னா யாரால முடியும்? அந்த ராகவனால முடியும் என்று சொல்லி அவரே தூது சென்று வரம்பில் பேர் அழகினாளை, அழகுக்கெல்லாம் ஒரு எல்லை வச்சா அந்த எல்லைக்கே ஒரு என்ன சொல்றது, எல்லைக்கே எல்லை சொல்ல முடியாத அளவுக்கு அழகில் ஒப்புமை இல்லாத ஒரு பேரழகியாக இருக்கக்கூடிய சீதை மனம் செய்வான் வருகின்றான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான், அவன் தான் ராகவன் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக் கண்டார். எப்படி ஆடுறாங்களா? அங்க அந்த நிறை மாடத்திலே இருக்கக்கூடிய அந்த மணி கொடிகள் ஆடுவது என்ன ஆகுது? வானுலகத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள், தெய்வ மகளிர்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் ஆடுகின்றது போலே அந்த மணிமாடத்தில் இருக்கக்கூடிய கொடியினுடைய அசைவு. இது ஒப்புமைதான். இப்போ சாதாரணமா மணிமாடத்தில் இருக்கக்கூடிய கொடியை சாதாரணமா விட்டுருக்கலாம், அங்க கொடியெல்லாம் அசைஞ்சது காத்துலன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஒன்னும் மிதிலைக்குள்ள வரும்பொழுது வான்னு சொன்ன மாதிரி ஒரு கொடியை சொல்றார். அடுத்ததாக மணிமாடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மணிக்குடிகள் எல்லாம் இவர் என்ன சொல்றார்? இதெல்லாம் அப்பா, என் சீதையை திருமணம் செய்து கொள்ள நீதான்பா தகுதியானவன் என்று அது சொல்லிடுச்சான். அப்ப ஏற்கனவே இப்ப பாருங்க எப்படி அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ராகவன், அதாவது ராமனை சீதையோடு சேர்ப்பதற்கு அந்த கதையை எப்படி கொண்டு போறார் பாருங்க. கம்பனுடைய ஒரு முயற்சி, அந்த இயற்கை கூட அதுக்கு சாதகமாக சென்றது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே சேர்த்துக்கிட்டே போறார். இதுதான் கம்பனுடைய கவி சக்கரவர்த்தி தன்மை அப்படின்னு சொன்னா. ஏன் கவி சக்கரவர்த்தின்னு அவங்க பேர் வச்சிருக்கான்னு இதனால்தான் புரியும். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு காட்சி, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை
கதையோடு ஏற்றத்தோடும் சேர்த்து கதையினுடைய போக்கிலையும் சொல்ற மாதிரி சொல்லி அதுலயும் ஒரு கருத்தை வச்சு கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் கவி சக்கரவர்த்தியினுடைய திறமை இல்லையா? இல்லைன்னா சாதாரண இப்போ பலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கதையை சொல்லும் பொழுது கற்பனைகளை சொல்லும் பொழுது கற்பனை ஒரு தனி துண்டா இருக்கும், கதையோடு ஒட்டி வராது இல்லையா? தன்னுடைய வளத்தை சொல்றது மாதிரி கற்பனைகளை நிறைய ஏத்தி சொல்லுவாங்க, கதையோடு சேராது. ஆனால் கம்பன் அப்படி செய்யல. கதையும் சொல்றான், கற்பனையும் சேர்க்கிறான், கதையும் கொண்டு போகக்கூடிய பாணியை செய்து கொண்டு வருது. அதுதான் கம்பனுடைய ஒரு பெரிய கவிதை. அப்ப இந்த இடத்துல 2 கொடிகளை பத்தி பேசுறோம். ஒரு கொடி மிதிலையினுடைய உயர் கொடி. அது முதல்லயே ராகவனை வா என்று சொன்ன மாதிரி சொல்லிட்டார். அப்போ நீதான்ப்பா சரியான ஆள் அப்படிங்கிறத அந்த கொடி தீர்மானம் பண்ணிடுச்சு. 2வது மாட மாளிகையின் மேல் இருக்கக்கூடிய சில கொடிகள் அவையெல்லாம் என்ன பண்ணுது, ஆடுது. என்னன்னா மகிழ்ச்சி, இவன் ராகவன் வந்து விட்டான், இப்ப சீதைக்கு ஏற்றவன் ராகவன் என்பதை அது தீர்மானம் பண்ணிடுச்சு என்கின்ற ஒரு வரியையும் அவர் போடுறார். அப்போ இது 2மே அழகான ஒரு ஒப்புமைகளை தரக்கூடிய விஷயத்தை இங்கே கம்பன் நமக்கு வைக்கிறார் இல்லையா? அப்படி அவர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பல விஷயங்கள் நம்ம இங்க பார்த்தோம்னா நிறைய அழகான கற்பனைகளை அவர் எழுதியிருக்கார். இந்த மிதுலை படலம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அங்க நிற்கக்கூடிய கொடிகளுடைய விஷயங்கள், அப்புறமா அங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடத்துல நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த வரிகள் எல்லாம் நம்மளால ஒரு ஒப்புமைகளே சொல்ல முடியாத வரிகளாக இருக்கு. இன்னொரு பாட்டுல என்ன எழுதுறாருன்னு அதாவது மன்மதன் தான் நமக்கு காமம் என்கின்ற ஒன்றை தருவதாக நாம் சொல்றோம். என்ன பண்றான், அவன் கையில ஒரு 5 அம்பு இருக்கான். அந்த 5 அம்புகளை நம் மீது எய்வதனாலே நமக்கு காமம் என்பது உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். மன்மதன், அந்த மன்மதனுடைய மனைவி ரதி, அவள் இருக்கிறதுலே ரொம்ப அழகி, எல்லாருக்குமே தெரியும். இங்க மன்மதன் என்ன பண்றானா, அழகுக்கே அழகு செய்யக்கூடியதான ஒரு ஓவியத்தை அவன் வரைய நினைக்கிறான். சரியா? இது கம்பனுடைய கற்பனை. பாரு, இது என்ன சொல்றார், மதனர்க்கு எழுத ஒன்னா சீதையை தருதலாலே. நான் எல்லா பாட்டையும் படிக்கல, எந்தெந்த முக்கியமான பாடல்கள் இருக்கக்கூடிய சில வரிகளை எடுக்கிறேன். ஏன்னா ஒப்புமைகள் நிறைய இருக்கு, அதுல சில விஷயங்கள், சில வரிகளை கம்பனுடைய சில வரிகளை சிலாகித்து பார்ப்பது. மதனர்க்கும் எழுத ஒன்னா சீதையை தருதலாலே, சீதைய வரையணும்னு மன்மதன் யோசிக்கிறான். ஆனா மன்மதனுடைய கற்பனைக்கும் எட்டாத அழகாக சீதை இருக்கிறாள் என்பதை இன்றைய கம்பன் வரும். திருமகள் இருந்து செய்ய போது என பொலிந்தது தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார். அப்பேற்பட்ட ஒரு மிதிலையிலே அழகுக்கே அழகு சேர்ப்பதை போல் மன்மதனாலையும் எழுத முடியாத சித்திரத்தை உடையவளாக, அந்த அழகை உடையவளாக சீதை இருக்கிறாள். அந்த சீதை அந்த மிதிலை மாநகரத்திலே இருக்கிறாள். அந்த மிதிலை மாநகரத்துக்குத்தான் இவர் உள்ள போறார் அப்படிங்கிற விஷயத்தை பேசக்கூடியதாக இங்க ஒரு பாட்டை வைக்கிறார். அதே போல எப்படி அந்த நகரத்தினுடைய அந்த தெருக்களும் அந்த நகரத்தினுடைய ஒரு செல்வ செழிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு கற்பனையை வைக்கிறார். இந்த கற்பனையும் கொஞ்சம் ஒரு அழகான கற்பனைன்னு வச்சுப்போம். சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு வச்சுப்போமே, உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம், என்னப்பா அவங்க பாரு பணக்காரங்கப்பா, அங்கங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் உயர்ந்த பொருட்கள் எல்லாம் காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா பேசக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே அங்கங்க சில முத்துக்கள், மணிகள், மாணிக்கம், பரால்கள் எல்லாம் கடக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அதை இந்த இடத்துல பேச வர எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். எப்படின்னா நகர் வளம் எப்படி இருக்குங்கிறதுக்கு பேசுறேன்.
சொற்களை முனிவன் உண்டு சுடர்மணி கடலும் துண்ணி அல்கலந்து இலங்கு பல் மீன் அரும்பிய வானும் போல வில் கலை நுதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன் கலன் கிடந்த மாட நெடு தெரு அதனில் போனார். இப்ப தெருவில் நடக்கிறாங்க. யாரு? இந்த 3 பேரும் தெருவில் நடந்து போகிறார்கள். மிதிலையினுடைய வீதியிலே நடக்கிறார்கள். மிதிலையினுடைய வீதியிலே இருபுறமும் என்ன கிடக்கும்? நம்ம எல்லாம் குப்பையை போட்டு வச்சிருப்போம். நம்மளால் முடிஞ்சது தானே, பேப்பரை போட்டிருப்போம், பாட்டில போட்டு வச்சிருப்போம். ஆனா மிதிலை நகரத்திலே இருக்கக்கூடிய நகரவாசிகள் பொன் மணி அணிகலன்களை குவித்து வைத்திருந்தார்கள் என்று சொல்ற. ஏன் குவித்து வச்சிருக்கிறாங்களா? எப்படி இருந்துதான் அது அப்படின்னா, சொற்கலை முனிவன் சொல்ற. சொற்கலை முனிவன் யாரு? சொல்லுக்கு, சொற்களுக்கு, அதாவது தமிழ் என்கின்ற சொல்லகராதிக்கு கலையை சேர்த்தவன் யார்? அகத்தியன் என்கின்ற முனிவன் இல்லையா? கும்பமுனின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுலே குள்ளமா இருக்கக்கூடிய குள்ளமுனி அவர்தான். இருக்கிறதுலே குள்ளம் அவர்தான். அவர் என்ன பண்ணியிருக்கார்? அவரை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? அகத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தார். அவருடைய சீடனாகத்தான் தொல்காப்பியர் இருந்தார். தொல்காப்பியம் எழுதுனதான் வெளியில கிடைச்சிருக்கு நமக்கு. அகத்தியம்ங்கிறது இருந்ததா அப்படின்னா தொல்காப்பியத்துல அவர் அங்கங்க சைட் பண்றாரு அகத்தியத்தை. புரியுதுங்களா? தொல்காப்பியர் எழுதுகின்ற பொழுது சில இடங்கள்ல அகத்தியத்தை சொல்றார். அகத்தியத்தில் வருவதை போல் அப்படிங்கிற வார்த்தையை ரெஃபர் பண்றார். அப்ப நமக்கு என்ன தெரியுது? அகத்தியம்ங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு. அப்ப அகத்தியர் அந்த வார்த்தையை, அந்த நூலை எழுதியிருக்காருங்கிறது தெரியுது. அவர் தான் என்ன பண்ணியிருக்கார்? கிராமர், தமிழுக்கு கிராமர் கொடுத்தவர் அகத்தியர். அதனால்தான் அவருக்கு பேர் என்ன? சொற்கலை முனிவன் பேர். நம்ம ஒரு சரித்திரம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குள்ள முனி, கலச முனி என்ன பண்ணிட்டார்? கடல் தண்ணியை உண்டார் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லும். அகத்தியர் என்ன பண்ணார்? கடல் தண்ணியை உண்டு விட்டார் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல அதை ரெஃபர் பண்றார் கம்பர். என்ன சொல்றார்? சொற்கலை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும். இப்போ அந்த கடலை அவர் குடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க. கடலுக்குள்ளதானே உங்களுக்கு முத்து மாணிக்கங்கள் எல்லாமே கிடக்கு. அப்போ தண்ணியை உறிஞ்சின பிறகு நிலமா தானே இருக்கும். அப்ப நிலத்திலே அந்த முனிகள், அந்த மணிகள், அந்த முத்துக்கள், அந்த மாணிக்கம் எல்லாமே கிடக்கும் இல்லையா? அதெல்லாம் அங்கங்க குவிஞ்சு கிடக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த குவிஞ்சு கிடக்கக்கூடிய விஷயம் எப்படி அங்கங்க சிதவா கிடக்குதோ அது போல் மிதிலை நகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்களா? மைந்தரும் வெறுத்து நீத்த பொன் கலன் கிடந்த மாட நெடுத்தெரு அதனில் போனார். என்ன செய்யறாங்களாம்? இவங்களுக்கு நிறைய இருக்கு போல் இருக்கு. அதனால ஜுவல்லரிஸ் போட்டு பார்ப்பாங்களாம். போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சுன்னா கொண்டு போய் வீதியில போட்டு புதுசா போட்டுப்பாங்க. அப்பனா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு லாவிஷா இருந்திருக்கணுங்கிற விஷயத்த கம்பன் எடுக்கிறான். நம்ம ஏதோ ஒரு சாமான எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 9 ரூபாய் யூஸ் பண்றோம். ஆனா இவர் என்ன சொல்றார்? வெறுத்து நீத்த, அதாவது என்னன்னா போதும், இதை நான் யூஸ் பண்ணிட்டேன், இது எனக்கு வேண்டாம், அடுத்ததுக்கு நான் போறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த யூஸ் பண்ண பொருளை கொண்டு போய் தெருவில் போட்டுரும். இது தெருவில் அப்படியே குப்பை மாதிரி கிடக்கு. எப்படி? தெருவினுடைய இரு மடங்கிலும் நீங்க பாத்தீங்கன்னா தெருவுல நடக்கிறாரு, இரு மடங்கிலையும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு அணிகலன்கள் அதெல்லாம் கிடக்கு. அந்த கடக்கின்ற அணிகலன்களை யாரும் எடுக்கல. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடக்குன்னா இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும், யாரும் எடுக்கல, திருடல. அங்க நியாயமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கும் போதுங்கிற மனசு இருக்கு, இவனுக்கும் போதுங்கிற மனசு இருக்கு. நல்லா ஞாபகம் கொண்டு வந்து போட்டவனுக்கும் போதும் இருக்கு, திருடனும் எவனுக்கும் மனசு இல்லை. காரணம் என்ன? அவனுக்கும் போதுங்கிற நிறைவு இருக்கு. ஆகவே அவனும் அதை பற்றி யோசிக்கவில்லை. இவனுக்கும் நிறைவு இருக்கு, அவனுக்கும் நிறைவு இருக்கு. ஆகவே அந்த அணிகலன்கள் அத்தனையும் அங்கே கடந்தன. அந்த தெருவுக்குள்ள அந்த ராமனானவன் செல்கிறார். இப்படி அவர் மிதிலையிலே இருக்கக்கூடிய பல 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 அற்புதமான இடங்களை அவர் பேசிட்டு வர்றார்.
எப்பேற்பட்ட விஷயங்கள் பல இடங்களை குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது, நடன மங்கைகளை பற்றி பேசுகின்ற பொழுது, நடனத்தை பத்தி பேசுற ஒரு இடத்துல கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல. இப்போ நடன சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு அதுதான். இப்ப டான்ஸ் ஆடும்போது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஒரு அபிநயம் பிடிப்பாங்க இல்லையா? ஒரு அபிநயத்தை பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு முத்திரையோ ஒரு அபிநயமோ பண்ணும் பொழுது கை வழி நயனம் செல்ல. கையில ஒரு அபிநயம் போல தாமரை அப்படின்னு சொன்னா அந்த தாமரைங்கிற முத்திரையை காட்டி இப்படி பண்ணும் பொழுது அந்த தாமரையை இந்த கண் பார்ப்பது போல் அந்த கண்ணை அப்படி பார்ப்பான், ட்விஸ்ட் பண்ணுவான் இல்லையா? டான்ஸ் ஆடுறதை பார்த்து நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப டான்ஸ் பத்தி தெரியாது, பசங்க என் பொண்ணுங்க ஆடுறதை பார்த்து நான் சொல்றேன். அப்போ கை வழி நயனம், கை வழி நயனம் செல்ல. அப்போ கையில ஒரு முத்திரையை பிடிச்சு அந்த முத்திரையை காட்டுகின்ற பாவத்திலே அது அங்க இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த கண் அதுல போகணும். கரெக்டா? கை வழி நயனம் செல்ல அந்த கண் என்ன பண்ணுது, கண் அது பின்னாடி போகுது. ஆனால் கண்ணிலே அந்த மனம் என்ன காட்டணும், அந்த பாவனைய காட்டணும் இல்லையா? தாமரைன்னா தாமரைங்கிற பாவனையை அது கொண்டு வரணும். அப்ப மனசுக்குள்ள தாமரைங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து அது கைக்குள்ள காட்டி அந்த கையில அப்படி காட்டுகின்ற பொழுது கண்ணும் அது அப்படியே தாமரையை பார்க்கிற மாதிரி கொண்டு போகணும் இல்லையா? இப்போ சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒண்ணும் இல்ல, கிருஷ்ணரோடு லீலை பண்றது மாதிரி ஒரு பாட்டை எடுக்கிறாங்க. கிருஷ்ணரோட லீலை பண்ற மாதிரி உரலில் கட்டி வாய் போற்றி கெஞ்ச வைத்தான் கண்ணனை, இது ஒரு வரிதான். இந்த ஒரு வரிக்கு பல அபிநயங்கள் பார்ப்பாங்க. அவர் ஓடி போய் வெண்ணையை திருடுற மாதிரி, அந்த அம்மா போய் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அவனை கட்டி போடுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, அந்த இடத்துல என்ன கிருஷ்ணர் நிக்கிறாரு. ஆனால் பாவனைகள் அவர்கள் செய்து கொண்டே வரவே இல்லையா? முகபாவனை செய்யணும், அந்த ஜாடைகள் செய்யணும், அதுக்கேத்த அந்த தாளத்துக்கு ஏற்றது போல் அவங்க செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ அழகாக நடனத்தினுடைய சுவையை சொல்றார் பாருங்க, கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல. இது கம்பன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நயம். அப்போ நடன மங்கைகள் கூட அப்படி ஒரு அழகான நடனங்களையும் முத்திரைகளையும் காட்டிக்கொண்டு அந்த மிதிலை நகரத்திலே நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் அந்த வளம் மிக்க நாடாக இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே ராகவன் என்று சொல்லக்கூடிய ராமனானவன் விஸ்வாமித்திரரோடு லக்ஷ்மணனோடு அந்த நகருக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறார், கன்னிமாடத்திலே சீதையை பார்ப்பார். இதுதான் கம்பனுக்கும் வால்மீகிக்கும் உள்ள வித்தியாசம். வால்மீகியினுடைய ராமாயணத்திலே ராமன் சீதையை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல. அதுதான் வால்மீகி ராமாயணத்திலே ராமன் சீதையை திருமணத்தின் போதுதான் பார்க்கிறான். ஆனால் கம்பனுக்கு படைத்த ராமாயணத்திலே ராமனும் சீதையும் திருமணத்திற்கு முன்பு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார். இது கம்பனுடைய படை. அந்த சுவையை நம்ம பார்ப்போம், அது அடுத்த வாரத்துல பார்ப்போம். கன்னி மாடத்திலே வந்த சீதை, அவளுடைய அழகு, அவளுடைய வர்ணனை. அதுக்கப்புறம் ரொம்ப 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 எல்லாருக்கும் பிடித்த ஒரு வரி, அண்ணலும் நோக்கினாள் அவளும். அந்த வரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரி. அது என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம், அதுல என்ன விதமான விஷயங்கள் நடந்தது, அதுல எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற அனுபவத்தை இன்னும் கீவா ஜெகநாதன் அவர்களுடைய ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. அதுல அழியா அழகுல அந்த வார்த்தைகளை எழுதுவார், அந்த வர்ணனைகளை சொல்லிட்டு வருவார். எப்படி சீதைக்கு என்ன ஒரு ஒரு அருள் இருந்தது, ராமனை எப்படி அவ பார்த்தா, அதே போல ராமன் சீதையை எப்படி பார்த்தான். நல்லா பாருங்க, சீதை மேல இருந்து பாக்குறா, ராமன் கீழிருந்து பார்த்தான் இல்லையா? அதுவே ஒரு ஒப்புமை. என்ன காரணம், அது நம்ம யோசிக்கணும். என்ன காரணம், பெண் கீழே தான் பார்ப்பா, ஆண் மேல பார்ப்பான். ஒரு ஏன்னா பெண் நாணத்திலே கீழே குனிந்து பார்ப்பாள். ஆகவே அவ கீழே பாக்குற மாதிரி வச்சான். ராமன் ஒரு என்னதான் இருந்தாலும் பராக்கிரமசாலி இல்லையா, ஒரு ஆம்பளை தானே, அப்படி மேலதானே பார்ப்பான். அந்த ஒரு ராஜரீகத்திற்கு ஏற்றது போலே அவனை மேலே பார்ப்பதாக இவனை அமைத்தான்.
எப்படி பார்க்கலாம் பாருங்க. இதுதான் கம்பனுடைய ஒரு ஒரு தனித்திறமை என்பது அங்கதான் நம்ம பார்க்கிறோம். அதை பத்தியான சுவாரஸ்யங்களை இன்னும் பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இதை இந்த இடத்துல நிறுத்துறேன்.